Welcome to Aadi's Recipes. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மிளகு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு மிளகு ஒரு 3 ஸ்பூன் எடுத்து நல்லா வடிக்கிற மாதிரி வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் குறைன்னு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம், பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு புளியை கரைச்சி ஊற்றி சாம்பார் தூள் போட்டு மஞ்சள் தூள் போட்டுட்டு அப்புறம் அது தேங்காயும் முந்திரியும் அரைச்சி ஊற்றிட்டு அந்த கொதிச்சதையும் இந்த மிளகுத்தூளை தூவி ஒரு கொதி வந்ததையும் இறக்கி வச்சிடணும். அடுத்து பூசணிக்காய் கூட்டு, பூசணிக்காயை வேக வச்சுட்டு உப்பு போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் தேங்காய், சீரகம், மிளகாய் அரைச்சி ஊற்றிட்டு இறக்கி வைக்கும்போது கொஞ்சம் தயிர் ஊற்றிட்டு தாளித்து போட்டோன்னா அவ்வளோதான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகும் வெந்தயம் போட்டு தாளிச்சிடுவோம். வெடிச்சதுக்கு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுருவோம். ஒரு 10 பூண்டு, 10 வெங்காயம் நல்லா கட் பண்ணி கருவேப்பிலை சேர்த்து போட்டுருவோம். கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், சாம்பார் தூள் இது ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு போடுறதுனால கொஞ்சம் கம்மியாகவே காரம் போட்டுருவோம். இது போட்டு பரட்டி விட்டுட்டு புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி வேணால் போடலாம், நான் தக்காளி போடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். கொஞ்சம் கொதிக்கட்டும். தேங்காய் அரைச்சி ஊற்றிடுவோம். குழம்பு கொதிக்குது. இப்போ தேங்காயும் முந்திரியும் அரைச்சி வச்சுருக்கதை ஊற்றிடுவோம். கொஞ்சம் வேகட்டும். வந்ததும் மிளகுத்தூள் இறக்கிடுவோம். மிளகுத்தூள் தூவி இறக்கிடுவோம். குழம்பு கெட்டியாயிடுச்சு. இந்த வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மிளகு திரி அரைச்சி மிளகு இதில் போட்டுருவோம். போட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிடுவோம். மிளகு குழம்பு ரெடி. பூசணிக்காய் கூட்டுக்கு தண்ணி ஊற்றி வேகிற அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். வேகட்டும். மூடி போட்டு பூசணிக்காய் வெந்துருச்சு. இப்போ தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் அரைச்சி ஊற்றிருக்கிறேன். அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டாச்சு. இது நல்லா பச்சை வாசம் போக கொதிக்கட்டும். கொதிச்சதையும் இறக்கி வச்சுருவோம். வேணும்னா தயிர் இறக்கி வச்சு தயிர் ஊற்றிக்கலாம். இதில் தாளித்து கொட்டுறதுக்கு கடுகும் கருவேப்பிலையும் தேங்காய் எண்ணெயில் தாளித்து வச்சுருக்கேன். குழம்பு வந்ததையும் தாளித்து கொட்டிடுவோம். கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடலாம். வேணும்னா தயிர் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா இப்படியே சாப்பிட்டுக்கலாம். நான் தயிர் ஊற்றலை. இன்றைக்கி லஞ்ச் மெனு சாதம், மிளகு குழம்பு, ரசம், தயிர், பூசணிக்காய் கூட்டு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.